செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி காரைக்குடிக்குத்தானே அவர் வந்தார் பிள்ளைக்குட்டி. அதனால காரைக்குடியிலே 1000 கவிஞர்கள் சங்கமம். முடியுமான்னு கேட்காதீங்க, நிச்சயமா முடியும். தமிழ்நாட்டில் 1000 கவிஞர்கள் நிச்சயம் இருக்காங்க. செட்டிநாட்டிலேயே நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் பங்கு பெறணும். 24 வரி தான் கவிதை ஒவ்வொருத்தருக்கும். High quality diamonds. Unique designer collection. Precise craftsmanship. Meenu Subbaiah Diamonds. சகோதர சகோதரிகளே, அருந்தமிழர்களை வணக்கம். இந்த ஆண்டு கவியரசர் பிறந்த 100வது ஆண்டு. இந்த நூற்றாண்டு இந்த ஜூன் 24 இருந்து நாங்கள் கொண்டாட தொடங்கிவிட்டோம். அதிலும் நான் கண்ணதாசன் தமிழ்ச்சங்க தலைவராகவும் திருவையாறு அவ்வை கூட்டத்துக்கு தலைவராகவும் இருந்து 2 அமைப்பிலும் 12 மாதமும் கவியரசர் புகழை அவ்வளவு இடத்துக்கும் கொண்டு போகணுங்கிறத முடிவு பண்ணிட்டோம். உலகெங்கும் இருக்கிற அமைப்புகளை தொடர்பு கொண்டு மலேசியா, ஆஸ்திரேலியா, லண்டன், சிங்கப்பூர் எல்லா இடத்துல இருந்தும் எங்களுடைய குழுவில் இணைத்து என் தலைமையில் ஜூன் மாதம் நாகப்பட்டினம் தொடங்கிட்டோம். ஜூலை முந்தாம் நாள் சென்னையில் விழா நடத்திட்டோம். செப்டம்பர் மாதம் 5ஆம் தேதி காரைக்குடிக்குத்தானே அவர் வந்தார் பிள்ளைக்குட்டி. அதனால காரைக்குடியிலே 1000 கவிஞர்கள் சங்கமம். முடியுமான்னு கேட்காதீங்க, நிச்சயமா முடியும். தமிழ்நாட்டில் 1000 கவிஞர்கள் நிச்சயம் இருக்காங்க. செட்டிநாட்டிலேயே நிறைய கவிஞர்கள் இருக்காங்க. நீங்க அத்தனை பேரும் பங்கு பெறணும். 24 வரி தான் கவிதை ஒவ்வொருத்தருக்கும். அதுக்கு மேல இஷ்டம் போல பாட விட முடியாது. ஒரு காலையில 9 மணிக்கு தொடங்கி இரவு 9 மணிக்கு முடிச்சிடறோம். விருந்து உபசரிப்பு செட்டிநாட்டில் நான் விட்டுருவேன்னா, உங்க சாப்பாட்டை சாப்பிட்றேன்னா உங்களுக்கு சாப்பாடு கொடுக்காம இருப்பேன்னா கண்டிப்பா வரணும். செட்டிநாட்டு விருந்து தான். அது மட்டுமல்ல, கவி விருந்து படைக்க 1000 கவிஞர்கள். சிறப்பு கவியரங்கம் உண்டு, நடன அரங்கம் உண்டு, ஒரே ஒரு இசையரங்கம் உண்டு. பாக்கி எல்லாம் நம்முடைய கோயிலூர் சாமி, குன்றக்குடி சாமி, நம்முடைய காரைக்குடி மேனாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் எல்லாரையும் அழைச்சிருக்கிறோம். எல்லாரும் வருவாங்க. கண்ணதாசன் புகழை பாட என்று சொன்ன உடனே உங்களை போன்ற அன்பர்கள் அத்துணை பேரும் வரணும். அதை ஒரு மாபெரும் விழாவாக கவிஞன் ஸ்ரீகாரம் வந்த அந்த காரைக்குடி மண்ணுக்கு காரை கிழார், காரைமுத்து புலவர் என்று பட்ட புனைப்பெயர் வைத்துக் கொண்ட அந்த கவிஞருக்கு கண்ணதாசன் மணிமண்டபத்திலேயே வைத்து இந்த விழாவை நடத்த போகிறேன். உங்கள் நேசக்கரத்தை நீட்டுங்கள், பாசத்தோடு வாருங்கள், பரிவோடு தமிழ் கேளுங்கள். நீங்கள் அன்போடு தமிழ் கவிதையும் படைக்கலாம். எல்லாருக்கும் சான்றிதழ், எல்லாருக்கும் பொன்னாடை பொருத்தி உணவளித்து வரவேற்க உங்கள் சகோதரி கண்ணதாசனின் பக்தை சரஸ்வதி ராமநாதன் காத்திருக்கிறேன். என்னுடைய அலைபேசி எண் இருக்கிறது. கவிதையை அனுப்பலாம் அல்லது நேரிலே கொண்டு வந்து கொடுக்கலாம். 1000 பேருக்கும் இடம் உண்டு. வாருங்கள், வாருங்கள், கவியரசர் புகழை பாட வாருங்கள்.